செய்தியை ஊடகத்தில் யூடியூப்ல வெளியிட்டிருக்கிறோம். முடிந்தால் அதை பாருங்கள். யூடியூபை பார்க்கிறவர்கள் மற்றவர்களுக்கு அதை அனுப்புங்கள். நீ எல்லாருடைய குற்றச்சாட்டு என்னவென்றால் ஜெபம் கேட்கப்படவில்லை. ஜெபம் கேட்கப்படும். நீதி, நியாயம், உத்தமம், தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் உங்களுக்கு எனக்கு கிருபை தருவாராக. அதை வார்த்தை சொன்னேன். God will reveal his grace. தமிழகத்துல அவருடைய கிருபைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், வார்த்தையை வெளிப்படுத்துவார், பிரசனத்தை வெளிப்படுத்துவார், மகிமை வெளிப்படுத்து. எதற்கோ ஜெபிக்கிறீங்க, தேவனுடைய கிருபைகளை இன்னும் அனுபவிக்கணும். இத்தனை ஆண்டுகள் ஊழியம் பண்ணியும் I enjoy only little grace of God. தேவ கிருபையை கொஞ்சம் அனுபவிச்சிருக்கிறேன், இன்னும் அந்த கிருபை அனுபவிக்கணும். எனக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், மறைவான ஆசீர்வாதங்கள் அதை அனுபவிக்க தேவன் கிருபை தரணும். ஜெபிப்போமா? வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. தேவனே, சவுலும் அவன் மனிதர் ஒரு பக்கத்தில், தாவீதும் அவன் மனிதன் இன்னொரு பக்கத்தில். தாவீது சவுலால் வளைந்து கொள்ளப்பட்டார். தப்பி செல்ல வழியில்லாத நேரத்திலே நோக்கி பார்த்தபோது விடுவித்தீரே. அதே தேவன் இன்றைக்கும் யாரெல்லாம் இக்கட்டுகளிலும் உரிமையிலும் கண்ணீரிலும் போராட்டத்தில் இருக்கிறார்களோ நோக்கி பார்க்கும் போது விடுதலையாக்கும். அவருடைய சிந்தைகள், அவருடைய பேச்சு, அவருடைய செயல்கள் அத்தனையும் உமக்கு பிரியமா இருக்கட்டும். தேவ கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். ஒரு நாமத்தை மையப்படுத்தும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உடைய செயல் சரியா இருக்கட்டும், உடைய பேச்சு சரியா இருக்கட்டும், உடைய வாழ்க்கை சரியா இருக்கட்டும். நிச்சயமாய் ஜெபங்கள் கேட்கப்படும். நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் பலன் உண்டு. அந்த வார்த்தை நீதிமானா இருந்தா தான் பலன் பெற முடியும். நீதிமான வாழ அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்திகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்கிறோம். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.